ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசப் கிச்சன். நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே வந்து 28 ஆகிடுச்சு. இனி ஒரு 2 நாள் தான். அப்போது 2 நாளில் வந்து நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுப்பி டீ போட்டுட்டு இருந்தேன். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக அப்லோட் டிஎன்எஸ்டிசி டிரைவரு, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனாலேயே இருக்கலாம் அந்த வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வர்றது, வாட்டர் மெலன் வாங்கிட்டு வர்றதுன்னு அவங்க ஃபுல்லாக அதுலேயே அந்த டைம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரொம்ப வெயில் இல்லையா இந்த முறை, அதனால். ஸோ அதான் இந்த மாதிரி வேறு வழி இல்லை. எனக்கு தெரியும் டெய்லி ஒரே ரெசிபி ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு இந்த வெள்ளரிக்காய் இதே மாதிரி வந்து நம்ம பூசணிக்காயெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை பூசணி இருக்குது இல்லையா, அதில் பண்ணலாம். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் இதமாகவும் இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் எனக்கு தீர்ந்து போச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கடைசியாக வந்து கொஞ்சம் நிறைய வத்தல் மிளகாய் தாளித்து கொட்டியிருந்தேன். கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வத்தல் மிளகாயெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டியிருந்தேன். அது வந்து தேவையான அளவுக்கு காரத்தை கொடுக்கும். வத்தல் மிளகாவை நம்ம உடைச்சி போட்டோன்னா போதும். சில நாள் இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக செய்கிறது, வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ அப்படி தான் இன்றைக்கி போச்சு. அதுக்கப்புறம் வந்து சாலை மீன் சிம்பிளாக குழம்பு வச்சுருந்தேன். வீட்டில் பாதிக்கு மேலே காய்கறி எல்லாமே தீர்ந்துடுச்சு. இருக்க பொருட்களை வச்சு தான் இப்போதைக்கு இன்னும் 2-3 நாள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சேலரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எல்லா மந்தும் எனக்கு அப்படி தான். இந்த லாஸ்ட் மந்த் எண்டு வரப்போ எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நினைக்கிறேன். பெரும்பாலான வீடுகளில் லாஸ்ட் மந்த் எண்டு வர்றப்போ வீட்டில் இருக்க ஒட்டை உடசல் இதெல்லாம் வச்சு தான் அந்த மந்த் வந்து கடைசியில் 4-5 நாள் ஓட்டுற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம பழகிடுச்சு. நமக்கு ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து நான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு காலை உணவுக்கு வந்து பாஸ்தா பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிருந்தாங்களா, அப்போ அவங்களுக்காக என்ன பண்ணிட்டேன்னா அந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அப்புறம் முட்டை வேக வச்சது, அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு லஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். லஞ்சு மட்டும் இங்கே ஒரு பஸ்ஸில் கொடுத்தா போதும். டிஃபன் அப்புறம் அவங்க கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் டிஃபன் எல்லாம் விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி, 4 மணிக்கு கிடையாதுங்க, ஒரு 3 மணிக்கெல்லாம் எழும்பணும். அப்போ தான் அவங்களுக்கு கொடுத்து விட முடியும். டிஃபனு நைட்டு பாதி ஒர்க்கு முடிச்சுட்டு வச்சுட்டு காலையில் மிச்சம் ஒர்க்கை பண்ணி லஞ்ச் எல்லாமே அவங்க கையில் கொடுத்து விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சுன்னா அது ஒர்க்கை செட் ஆகலை. ஏன்னா விடிய காலையில் 3 மணிக்கெல்லாம் எழும்புறது வந்து ரொம்ப கஷ்டம். நைட்டு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும் இல்லையா நமக்கு கிச்சனில். எல்லாருக்குமே அப்படி தானே. அதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழும்புறோம். அவ்வளோ நேரம் அந்த தூக்க கறக்கும். அதுக்கப்புறம் தான் தூங்கி நான் மதியம் தூங்கவே ஆரம்பித்தேன். அது இப்போ அப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டில் எல்லாரும் ஒரு திட்டு, உடம்பையும் பார்த்துக்கணும் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே இல்லை நீ டிஃபன் கொடுத்து விடேன்டா, நான் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றேன், லஞ்சு மட்டும் கொடுத்து விடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக எழும்பி காலையில் சமைச்சு பஸ்ஸில் எதுலையாவது கொடுத்து விட ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் தயக்கம்லாம் இருக்குது. பஸ்லேயே கூட நான் கொடுக்க மாட்டேன், என் மாமியார் தான் கொடுப்பாங்க சோறு. நம்ம சமைச்சு கையில் கொடுக்குறதோட சரி, அந்த மாதிரி அப்படி தான் இப்போல்லாம் போயிட்டுருக்கு. பாஸ்தா ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. பாஸ்தாவை வந்து சுடு தண்ணீரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு எண்ணெய் போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்தாவை போட்டு பாஸ்தா நல்லா வந்ததுக்கப்புறமா அதை நல்லா வடித்து தண்ணியில் 2-3 தண்ணியில் நல்லா அலசி அதை மறுபடியும் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு நான் வந்து வெங்காயமும் உருளைக்கிழங்கு இன்னைக்கு போட்டிருக்கேன். மற்றபடி வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி பியூரி சேர்த்து, தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து வெங்காயமும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி ஊற்றி முட்டையை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மசாலா எல்லாம் சேர்த்து இதில் வந்து கடைசியாக நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா இருக்குது இல்லையா, அதை போட்டு கிளறி இறக்கிட்டோன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். அந்த தக்காளி சேர்க்கலை இன்றைக்கி. வழக்கமாக வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி சேர்ப்பேன், இல்லைனா வெங்காயத்தை வதக்கி வச்சுட்டு முட்டையை அது கூட நல்லா வரட்டி வச்சுட்டு கடைசியாக வந்து மசாலா எல்லாம் சேர்த்து விட்டுட்டு தக்காளியை நல்லா அரைச்சி இதில் ஊற்றி அந்த மாதிரி செய்வேன். எனக்கு ஒரு 2-3 மெத்தடில் செய்வேன். எனக்கு அன்னைக்கு என்ன மனநிலை இருக்குதோ, என்னோடய உடம்பு எப்படி இருக்கோ, இல்லை எனக்கு எப்படி சமைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுடுவேன்.
இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். பாஸ்தா இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா இருக்குல்ல, எனக்கு அது பிடிக்காது. ஏன்னு தெரில, நான் அது ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அதோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இந்த மாதிரி பண்ணுறது ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து அது நல்லதும் இல்லை, அதில் நம்ம மைதாலாம் சேர்க்கணும். அதை விட இதுவே நல்லது. இந்த முட்டை இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சுன்னா தான் பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவையும் கூட சேர்த்து நல்லா கிளறி இறக்க வேண்டியது தான். சிக்கன் பாஸ்தா பண்ணலாம், பீஃப் பாஸ்தா பண்ணலாம், மட்டன் பாஸ்தா பண்ணலாம். இந்த மாதிரி பாஸ்தா வந்து நான்வெஜ் வெரைட்டிலையும் பண்ணலாம், அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சோயா சங்க் போட்டு ப்ரோட்டீன் பாஸ்தா மாதிரியும் பண்ணலாம். சரியா, இதுவே ப்ரோட்டீன் தான், முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா. அப்புறம் காலை உணவுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் மெலன், அப்புறம் நேற்று வச்ச நான்வெஜ் கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் வேக வச்ச முட்டை வச்சு காலை உணவாக முடிச்சிருந்தேன். லஞ்சுக்கு வந்து அந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தேன். டின்னர் வாட்டர் மெலன் சாப்பிட்ருந்தேன். என்னோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சு?